பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை அது உபாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மோசே யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் அடியேனை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஒருவேளை எந்த கலக்கத்தில் இருக்கிறீங்க, எந்த பயத்தில் இருக்கிறீங்க, எதை குறித்து கலங்குறீங்க, எதை குறித்து பயப்படுறீங்க? ஒருவேளை அது ஃபினான்ஷியல் மேட்டராக இருக்கலாம், அல்லது ஊழியத்தினுடைய பாரங்களாக இருக்கலாம், அல்லது ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கலக்கமாக இருக்கலாம், ஒரு பயமாக இருக்கலாம், அல்லது தரிசனங்கள் பெருசாக இருக்கே, இது எப்படி நம்மளால் கொண்டு போக முடியும், இவ்வளவு ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரே, எப்படி நடத்த முடியும், அல்லது நான் பல வருஷம் ஊழியம் செய்கிறேனே, இன்னும் என்னால் ஒரு வெற்றியை பார்க்க முடியலையே, அப்படிலாம் சொல்லி பல கோணங்களில் பல மனிதர்கள், பல நபர்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. அன்றைக்கு மோசே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களையும் யோசுவாவையும் பார்த்து சொன்னார் இல்லையா, உன்னை விட்டு அவர் விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி, அதே நம்பிக்கையோடு அதே நிச்சயத்தோடு நானும் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை நடத்துகிற, தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களை தெரிந்து கொண்ட அந்த தெய்வம் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் கலங்கிறத பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டார். அதனால் பயப்படாமல் கலங்காமல் வாயை திறந்து சொல்லுங்கள், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.